திருவள்ளூர் அருகே வைக்கோல் ஏற்றி லாரி தீப்பிடித்ததால் ஏற்பட்ட புகைமூட்டம் காரணமாக சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் லோகநாதன். இந்த சம்பவம் குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்யும். ஆந்திரா மாநிலம் சித்தூர் மாவட்டம் பாலம் நேர் பகுதியைச் சேர்ந்த ராம் என்பவர் அப்பகுதியில் கால்நடை பண்ணையானது நடத்தி வருவதால் இந்த கால்நடைகளுக்கு தீவனமானது திருவள்ளூர் அடுத்த திருப்பாச்சூர் பெரிய காலனி பகுதியைச் சேர்ந்த முனியம்மாள் என்பவரிடம் அந்த விலைக்காக 40,000 மதிப்பில் சுமார் 175 வைக்கோல் கற்றுகளை இன்று வாங்கி லாரி மூலமாக அதை ஏற்றி ஆந்திரா நோக்கி இந்த லாரியானது புறப்பட தொடங்கியது. அப்போது திருப்பாச்சூர் பகுதியில் மின்கம்பியில் வைக்கோல் ஏற்றி வந்த லாரி உராசியதில் லாரியின் முன்பகுதியானது தீப்பிடித்து எரிய தொடங்கியது. தொடர்ந்து எதிரே வந்த வாகனங்கள் தொடர்பாக வாகன ஓட்டுநரிடம் கூறியதால் வாகனத்தை உடனடியாக நிறுத்தி அந்த வாகனத்தில் இருந்த வைக்கோல் கற்றுகளை இறக்கி கீழே தள்ளியதால் சாலையில் அந்த வைக்கோல்களானது மளமளவன எரியானது தொடங்கி இருக்கின்றது. மேலும் விபத்தை தவிர்க்கும் வகையிலானது இந்த வாகனத்தை சாலையின் அருகே நிறுத்தி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்ட பின்னர் தீயணைப்பு துறையினர் திருவள்ளூர் பேரம்பாக்கம் பகுதியில் இருந்த 2 வாகனங்கள் வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடியானது தீயை அணைத்து வந்தனர். ஆனால் தீ மளமளவன எரிய தொடங்கியதால் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் முழுவதும் புகமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகும் நிலையானது ஏற்பட்டது. தகவல்களுக்கு நன்றி லோகநாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.